Hi friends, welcome to Teachers IAS Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷினுடைய 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 11th லெசன் அலைகள், பேஜ் நம்பர் 231 எடுத்துக்கோங்க. அலைகள் இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 282 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், மாணவர் ஒருவர் தனது கிட்டாரை 120 ஹெச்டி இசைக்கலவையால் மீட்டு அதே நேரத்தில் 4 வயது கம்பியையும் மீட்டுகின்றான். கூர்ந்து கவனிக்கும் போது கூட்டு ஒளியின் வீச்சு வினாடிக்கு 3 முறை அலைவுறுகிறது. நான்காவது கம்பியின் அதிர்வெண் கீழ்கண்டவற்றுள் எது? அதிர்வெண் எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 117. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். குறுக்கலை ஒன்று ஏ ஊடகத்திலிருந்து பி ஊடகத்திற்கு செல்கிறது. ஏ ஊடகத்தில் குறுக்கலையின் திசைவேகம் 500 ms-1 அலையின் 5 மீட்டர். பி ஊடகத்தின் திசைவேகம் 600 ms/1 எனில் பியில் அதிர்வெண் அலைநீளம் முறையே. பியின் அதிர்வெண் அலைநீளம் முறை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி 100 hz மற்றும் 6 மீட்டர். அடுத்தது பாருங்கள். தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குழாய் 1000 hz விட குறைவான 4 சீரிசை அதிர்வெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவை 300 hz, 600 hz, 750 hz மற்றும் 900 hz. இந்த தொடரில் விடுபட்ட இரு அதிர்வெண்கள் யாவை? அந்த இரு அதிர்வெண்கள் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 150 hz, 150 450 hz. அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஒன் தாமரம், பியில் செறிவு. செகண்ட் ஒன் சுருதி, பியில் வந்துட்டு அலைவடிவம். தேர்ட் ஒன் உரப்பு, C1 எதிர் எண். இதில் எது சரியான ஆன்சர்னு பார்ப்போம். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, பி, சி மற்றும் ஏ. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின், கீழ்கண்ட அலைகளில் எது அதிக திசை வேகத்தில் செல்லும்? இதில் இந்த அலைகளில் எது அதிகமாக திசை வேகத்திற்கு செல்லும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கொஷின் பாருங்கள். இங்கு VA, VB, VC மற்றும் VD என ABC இன் Dயின் திசை வேகங்கள். இதனுடைய திசை வேகங்கள் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி VA = VB = VD = VC. அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள். 5000 hz அதிர்வெண் உடைய ஒளி காற்றில் இயங்கி நீர்ப்பரப்பை தாங்குகிறது. நீர்காற்றில் அலைநீளங்களின் தகவு. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 4.30. அடுத்தது ஏழாவது கொஷின் பாருங்கள். இரு இணையான மலைகளுக்கிடையே நிற்கும் ஒருவன் துப்பாக்கியால் சுடுகின்றான். முதல் எதிரொலியை T1s-இலும் இரண்டாவது எதிரொலியை T2s-இலும் கேட்கின்றான். மலைகளுக்கிடையேயான இடைவெளி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எட்டாவது கொஷின் பாருங்கள். ஒரு முனை மூடி காற்று பதம்பம் ஒன்று 83 hz அதிர்வெண் உடைய அதிர்வுறும் பொருளுடன் ஒத்தீர்வு அடைகிறது எனில் காற்று தம்பத்தின் நீளம், அதனுடைய நீளம் பாருங்கள். ஆப்ஷன் சி 1.0 மீட்டர். அடுத்தது 9th கொஷின் பாருங்கள். எக்ஸ் திசையின் இயங்கி கொண்டுள்ள அலை ஒன்றின் இடப்பெயர்ச்சி ஒய்யிற்கான சமன்பாடு. y = ப்ராக்கெட்டில் 2x power 10⁻³ sin 300t - 2x + π/4. இங்கு x y மீட்டரிலும் t வினாடியிலும் அளக்கப்பட்டால் அலையின் வேகம் என்னன்னு கேட்குறாங்க.
அதனுடைய அலையின் வேகம் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 150 மீட்டர் s⁻−1. அடுத்தது 10th கொஷின் பாருங்கள். 2 சீரான கம்பிகள் சேர்ந்தாற்போல் அவற்றின் அடிப்படை அதிர்வெண்களின் அதிர்வுறுகின்றன. அவற்றின் இழுவிசைகள், அடர்த்திகள், நீளங்கள், விட்டங்களின் தகவல்கள் முறையே 8:1, 1:2, x:y, மற்றும் 4:1. அதிக சுருதியின் அதிர்வெண் 360 Hz. ஒரு வினாடியில் ஏற்படும் விம்மல்கள் 10 எனில் x:y இன் மதிப்பு என்ன? இதனுடைய மதிப்பு நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ 36:35. அடுத்தது 11வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது அலைவை குறிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எது அலையை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி sin x + vt. அடுத்து 12வது கொஷின் பாருங்கள். ஊஞ்சல் ஒன்றில் உள்ள மனிதனில் ஊஞ்சல் செங்குத்து கோட்டிலிருந்து 60 டிகிரி வரும்போது ஒரு விசிலை எழுப்புகின்றான். அதன் அதிர்வெண் 2.0 Hz. ஊஞ்சலின் நிலையான படிமமானதிலிருந்து விசில் 2 மீட்டரில் உள்ளது. ஊஞ்சலின் முன்னே வைக்கப்பட்ட ஒரு ஒளி உணர்கருவி இந்த ஒளியை உணர்த்துகிறது. ஒளி உணர்வு கருவி உணரும் ஒளியின் பெரும அதிர்வெண் என்ன? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 2.027 kHz. அடுத்தது 13வது கொஷின் பாருங்கள். நேர்குறி x திசையில் செல்லும் அலையின் வீச்சு t = 0s இல் y = 1/1 + x² என்க. t = 2s அதன் வீச்சு y = 1/1 + x-2² என அமைகிறது. அலையின் வடிவம் மாறவில்லை எனில் அலையின் திசைவேகம் என்ன? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி 1.0 மீட்டர் s⁻−1. இது 13வது கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 14வது கொஷின் பாருங்கள். சீரான கயிறு ஒன்று m நிறையுடன் நிலையானது அமைப்பில் இருந்து செங்குத்தாக தொங்குகின்றது. கீழ் முனையில் ஒரு குறுக்கலை துடிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. கீழ் முனையிலிருந்து இந்த துடிப்பு மேலெழும் வேக மாறுபாடு v கீழிருந்து உயரம் h-ஐ பொறுத்து காட்டும் வரைபடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் இந்த படத்தை பாருங்கள். ஆப்ஷன் டி இந்த வரைபடம் தான். அடுத்தது 15வது கொஷின் பாருங்கள். ஆர்கன் குழாய்கள் ஏபியில் ஒரு முனையில் மூடப்பட்டது. அது முதல் சீரிசையில் அதிர்வுற செய்யப்படுகிறது. குழாய் பி இருபுறமும் திறந்துள்ளது. இது 3வது சீரிசையில் அதிர்வுற்று ஏயுடன் ஒரு இசைக்கவை மூலம் ஒத்திசை அடைகிறது. ஏ மற்றும் பி குழாயின் நீளங்களின் தகவு. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி 1/6. இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.